நான் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஹூண்டாயில் டிஸ்கண்டினியூ பண்ண வெர்னா ஃப்ளூடிக் காரை நம்ம பசங்க வீல் அலைன்மெண்ட் பார்த்து வச்சுருந்தாங்க. நான் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டியரிங் ரைட்டில் இறங்கி இருந்துச்சு. நேராக வச்சு ஓட்டும் போது லெஃப்ட் இழுத்துட்டு போச்சு. பசங்க கிட்ட இதை பற்றி கேட்கும்போது ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை கஸ்டமர்கிட்ட உடனே எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு கேட்கல. நாம் ஒரு முறை முயற்சி பண்ணலான்னு காரை உள்ளே கொண்டு வந்துட்டு சென்சார் டார்கெட்டை 4 பக்கமும் மாட்டிட்டு ரன் அவுட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக காரை முன்னாடி தள்ளிட்டு எனக்கு கேசர் ப்ராசஸ்க்காக ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக நேராக வைக்கிறப்ப ரீடிங்கை பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஸ்டியரிங் கூட கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே எண்ணட்டை லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டியரிங்கை ஷேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் பண்ணுறது தான் சரியான வழின்னு. இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான். இருந்தாலும் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஸ்டியரிங்கை லாக் வச்சுட்டு கார் இன்ஜினை ஆஃப் பண்ணாமல் மாறி இருந்த டோ ரீடிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ட்ராட 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ரீடிங்கை சரியாக கொண்டு வந்து டைட் பண்ணேன். இப்போ ரீடிங் ஓகே ஆகிடுச்சு. ஸ்டியரிங்கை பார்க்க நேராக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது ஸ்டியரிங் சரியாகலை. ஆனாலும் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் மறுபடியும் காரை உள்ளே ஏற்றி சென்சார் டார்கெட்டை மாட்டி பழையபடி ரன் அவுட் கேசர் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டியரிங்கை லாக் பண்ணேன். இந்த முறை கொஞ்சமாக மாறி இந்த டோ ரீடிங்கை கொஞ்சம் நேரம் போராடி கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தேன். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸ்டியரிங் மிக மிக துல்லியமாக கரெக்டாக இருந்துச்சு. ஆனாலும் இது எவ்வளோ நாள் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் பண்ண சொல்லி கஸ்டமர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். நம்மளை நம்பி வந்த வாடிக்கையாளருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை போட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும். அதுதான் ஒரு நல்ல தொழிலாளிக்கு அழகு. அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன். என்னோட எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.